சிம்மராசி என்பர்களே, சனிப்பெயர்ச்சி எவ்வாறாக அமையப்பெறுக போகுது. இப்போ அஷ்டம சனியில் வீழ்ச்சிங்கிறது நான் இவ்வளோ இந்த வீழ்ச்சியிலேருந்து நான் விடுபட முடியுமா சார்? ஒன்று சொல்கிறேன், அஷ்டம சனிங்கிறதுனால பயப்பட வேண்டாம். அதே சமயத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகளை கண்டு பயப்பட வேண்டாம். ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும், மீண்டு தான் வந்தாகணும். மீண்டு வந்துடுவீங்களா? வந்துடுவீங்க. இப்போ ஜீவனாதிபதி சனி பகவான் அஷ்டமத்தில் போகிறாருன்னு வச்சுங்களேன். ஒன்லி ஃபார் த ஜீவனம். ஜீவனம்னா என்ன? உங்களுடைய ரெவன்யூ மட்டும்தான் பாதிக்கும். எக்ஸ்பெஷலி நீங்கள் என்ன ஏர்ன் பண்ணுறீங்களோ அதுலேருந்து ஒரு 10 to 15% ரெடியூஸ் ஆகலாம். வேறு ஒன்றும் ஆகாது. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு உடல் ரீதியாக வராது. சரி, நட்பு ரீதியாக வராது, உறவு முறையில் வராது. இதில் தான் வரும், இதில் மட்டும்தான் வரும். ஏன் வரும்? அவர் அஷ்டமத்தில் இருக்கார். எங்கே பார்க்குறாரு? உங்களோட தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. தொழில் ஸ்தானத்தை பார்த்து விவகாரம் இதில் வரும், அதில் தான் வரும். ஆகையினால வாக்குகளை கவனமாக கையாள வேண்டிய கட்டாயம் இருக்கும். அப்போ இவர் செய்ய வேண்டியதை அவர் செய்ய வேண்டியதா அப்படி யார் செய்யணும்? அப்பா செய்கிறத புள்ள செய்ய வேண்டியதை, புள்ள செஞ்சதை அப்பா செய்ய வேண்டிய கட்டாயம் பண்ணும். புள்ள நஷ்டமாயிட்டான், அந்த பணத்தை அப்பா ஈடுகட்ட வேண்டிய கட்டாயம். சிம்மராசிக்காரில் என்ன இருக்கும்? வழக்கமாக போகும். சனி பகவான் அஷ்டமஸ்தானங்கிறீங்க, அஷ்டமத்தில் இதுதான் வரும். தொழிலில் கொஞ்சம் கவனமாக ஒரு அப்ஸ் அண்ட் டவுனாக இருந்தால் பயந்துக்க வேண்டாம். இரவு நேர பிரயாணத்தினால ஆரோக்கியம் கெடும்.